கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எம்மாவுக்கு சென்ற 2 சீஷர்களுக்கு அப்பத்தை பிட்டு தன்னை வெளிப்படுத்திய பின் யாருக்கு தரிசனமானார் என்பதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் என்பதை யோவான் 20:19 வாசிக்கிறோம். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். எம்மாவுக்கு சென்ற சீஷர்களுக்கு பின் அவருடைய சீஷர்களான பேதுரு, யோவான் போன்ற சீஷர்கள் கூடியிருந்த அறையில் இயேசு அவர்களுக்கு தரிசனமானார். அப்பொழுது அங்கு தோமா மட்டும் இல்லை. மற்ற சீடர்கள் அனைவரும் இயேசுவை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். இது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். சீஷர்கள் பயத்தினால் கதவுகளை மூடி இருந்தனர். குழப்பத்திலும் நம்பிக்கையின்மையிலும் இருந்தனர். அந்த சூழ்நிலையில் இயேசு வந்தார். மூடிய கதவுகள், திறந்த இருதயம். சீஷர்கள் கதவுகளை மூடியிருந்தார்கள். ஆனால் இயேசுவுக்கு மூடிய கதவு தடையாக இல்லை. இதன் அர்த்தம், நம்முடைய பயம், சந்தேகம், துன்பம் எதுவும் கர்த்தரை தடுக்க முடியாது. இயேசு நம் வாழ்க்கைக்குள் வருவார். உங்களுக்கு சமாதானம். இது உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களுக்கு சொன்ன முதல் வார்த்தை. ஏனெனில் அவர்கள் பயந்திருந்தனர், மன அழுத்தத்தில் இருந்தனர். அதனால் இயேசு அவர்களுக்கு ஆறுதல், நிம்மதி, உள்ளார்ந்த சமாதானம் கொடுத்தார். அடுத்ததாக அவர் தமது கைகளின் காயத்தை காட்டினார். இதன் அர்த்தம், இது உண்மையான உயிர்த்தெழுதல். சிலுவை தியாகம் வீணாகவில்லை. நம் ரட்சிப்பு உறுதி. சீஷர்கள் கர்த்தரை கண்டபோது மகிழ்ந்தார்கள். கர்த்தரின் பிரசன்னம் பயத்தை மகிழ்ச்சியாக மாற்றும், துக்கத்தை ஆனந்தமாக மாற்றும். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று 2வது முறையாக கூறுகிறார். இதன் அர்த்தம், அவர்களுடைய பயம் முழுவதுமாக நீங்க வேண்டும், உள்ளம் அமைதியாக வேண்டும், நான் உங்களோடு தான் இருக்கிறேன், பயப்படாதீர்கள் என்ற உறுதி இதில் தொக்கி நிற்கிறது. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்வதை கவனியுங்கள். உலக ரட்சிப்புக்காக, மக்களை பாவத்திலிருந்து மீட்பதற்காக பிதா தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அதே போல நானும் உங்களை, இந்த மக்களை ரட்சிப்புக்குள்ளாக அழைத்து வர அனுப்புகிறேன் என்று கூறுகிறார். இது ஒரு பணிக்கான அழைப்பு, மிஷன். அதாவது சீஷர்கள் இனி சும்மா இருக்காமல் உலகிற்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். இன்று நீங்கள் என் சாட்சிகள் ஆக வேண்டும் என்பதே தேவனின் விருப்பம். இன்று நம்மை பார்த்துதான் சொல்கிறார், நான் உங்களை சுவிசேஷ பணிக்கு அனுப்புகிறேன் என்று. அவர் வெறுமனே அனுப்பவில்லை, பரிசுத்த ஆவியை பெறுங்கள் என்று அன்று சீஷர்கள் மேல் ஊதியது போல நம் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியை பொழிகிறார். தேவனுடைய சக்தி இல்லாமல் நம்மால் தேவ சேவையை செய்ய முடியாது. பரிசுத்த ஆவிதான் உதவி செய்கிறார்.
நான் உங்களை அனுப்புகிறேன், ஆனால் அதற்குரிய சக்தியையும் தருகிறேன் என்று உறுதி அளிக்கிறார். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லியிருப்பதையும் கவனியுங்கள். பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் தேவன் ஒருவருக்கு மட்டுமே உண்டு. ஆனால் இங்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அந்த அதிகாரத்தை வழங்குகிறார். இந்த அதிகாரத்தை பெற நாம் எவ்வளவு பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நீங்களே அப்படியே சிந்தித்து பாருங்கள். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சீஷர்களை சந்தித்து சொன்ன காரியங்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள்: 1. விசுவாசத்தில் உறுதி பெற வேண்டும். இயேசு காயங்களை காட்டினார், நாமும் சந்தேகப்படாமல் உறுதியான விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். 2. சமாதான வாழ்க்கை வாழ வேண்டும். உலகம் பயம் தரலாம், ஆனால் கிறிஸ்து சமாதானம் தருகிறார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 14:27 வாசிக்கிறோம். 3. நாம் அனுப்பப்பட்டவர்கள். ஒவ்வொரு விசுவாசியும் குடும்பத்தில், வேலையிடத்தில், சமூகத்தில் சாட்சி சொல்ல அனுப்பப்பட்டவர்கள். நம் வாழ்க்கை தேவனுடைய நாம மகிமைக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். 4. பரிசுத்த ஆவியின் உதவி அவசியம். நம்மால் மட்டும் முடியாது, தேவனுடைய ஆவி நம்மை வழி நடத்த வேண்டும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து பூமியின் கடைசி வரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லியிருப்பதை அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். 5. பயத்திலிருந்து நீங்கி சேவைக்கு தயாராக வேண்டும். சீஷர்கள் முன்பு பயந்தவர்கள், பின்பு துணிவான சாட்சிகள். இதை மாற்றியது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் சந்திப்பு. இன்று ஜீவனுள்ள தேவன் நம்மோடு இருப்பதால் நாம் எதற்கும் பயப்படாமல், கலங்காமல் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க தயாராக வேண்டும். சுருக்கமாக சொல்வதானால், சமாதானத்திலிருந்து சேவைக்கு பயணம். இதற்கு உறுதுணை உறுதி தரும் காயங்கள், சமாதானம் தரும் வார்த்தை, அனுப்பும் பணி கட்டளை, சக்தி தரும் பரிசுத்த ஆவி. என்ன, அவருடைய பணிக்கு ஆயத்தமாகி விட்டீர்களா? After appearing to the Emmaus disciples, the risen Jesus appeared to the other disciples. They were hiding in fear, but Jesus came into their midst and said, "Peace be with you." The risen Jesus showed his wounds, confirming the resurrection, gave peace, removing fear, sent the disciples by giving them a mission, gave the Holy Spirit to empowering them. Believers must live in faith, receive Christ's peace, fulfill his mission, and depend on the Holy Spirit. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பான பரலோக தந்தையே, எங்கள் பயங்களின் நடுவிலும் குழப்பங்களின் நேரங்களிலும் எம்மை தேடி வருகிற கர்த்தரே, உமக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்கள் இருதயத்தின் மூடிய கதவுகளை திறந்து உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு அளிக்க வேண்டுகிறோம். சந்தேகங்களை நீக்கி உறுதியான விசுவாசத்தை தாரும். உலகத்தில் உம்முடைய சாட்சிகளாக வாழ தைரியம் கொடுக்க வேண்டுகிறோம். பரிசுத்த ஆவியால் எங்களை நிரப்பி உமக்கு பிரியமான வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும்
ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.